Hey guys, welcome back. எனக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனலில் 2025 பொலிட்டிக்ஸ் அட்ராசிட்டிஸ் பாய்ஸ் அட்ராசிட்டிஸ் நம்ம கேர்ள்ஸ் அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பாய்ஸ் அட்ராசிட்டிஸ் தான் பண்ண வேண்டியது. ஆனால் அதுக்கு நடுவில் பொலிட்டிக்ஸ் அட்ராசிட்டிஸ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கோம்ல, அதனால் அதை தூக்கிட்டு வந்திருக்கேன். நம்ம விஜய், கமல், இபிஎஸ், ரஜினி, டிஎம்கே இவங்களோட பேர் எல்லாம் டைட்டில் வந்திருக்கு. உள்ள முக்கியமான ஒரு ஆளை காண சீமானுங்கிற ஒரு பேர் வரணுமே. அவர் வந்தால் தான் நீங்கள் அது ஃபுல்லாக அந்த சைக்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ அவர் மேலேயும் இப்போ ரீசெண்டாக நிறைய ட்ரால் வந்துகிட்டு இருக்கு. யாரோ நம்ம அண்ணாதுரையா ஒரு பழைய பொலிட்டீஷியன்ஸ் ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை, ரொம்ப பழைய ஆக்கள். அதில் சொல்லியிருக்காரு அவர் இறந்ததுக்கு இவர் தான் கூட கண்ணீர் விட்டதாக நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு. அதை நிறைய பேர் எடுத்து போட்டு என்ன பண்ணுறாங்க, இவருக்கு முன்னாடியே இவர் செத்து போயிட்டாரு. செத்தவர் எப்படிங்க கண்ணீர் விட முடியும்? என்னங்க இவ்வளோ ஹிஸ்ட்ரி பேசுகிற நீங்கள் ஹிஸ்ட்ரி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அதை ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதில் அது வருதா இல்லையாங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ 2025 பாலிட்டிக்ஸ் அட்ராசிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அட்ராசிட்டிஸ் ட்ரால் என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இன்னும் என்னை தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஐயா, இத்தனை வருஷமா இன்னும் தெருமாக்கோல்னு ஓட்டுறாங்கன்னா நீங்க செஞ்ச சம்பவம் அப்படி அதான். நீங்க அப்படி குனிஞ்சுக்கிட்டு அதுல தண்ணியில அதை விடும்போது அந்த சீன் இப்ப வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு மைண்ட்ல. அதை எப்படி இங்க மறக்க முடியும்? ஒரு 100 வருஷமாவது ஆகும் அதை பத்தி மக்கள் லைட்டா மறக்கிறதுக்கு. அவர் கேட்கறாங்க இன்னும் அப்படியே பேசிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? அது செய்யும் போது யோசிக்கணும். இன்னும் பொறுங்க, பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர் இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது, எதிர்பாரு. அது வேற யாரும் இல்ல, என்னுடைய சிஎஸ்கே கட்சி கட்சி தான் அந்த ஏடிஎம்கே கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்றத அவர் ஒரு மறைமுகமா சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ஏரியா ஜனங்களுக்குலாம் என்ன நல்லா தெரியுங்க. நீங்களும் மனசு வச்சீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாங்க. 2 ஊமை குத்து விரட்டி விட்டுருக்கணும். எங்க கூட்டணிக்கு பெரிய கட்சி ஒன்று வர போறதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. பெரிய கட்சி உங்க கட்சியா இல்ல நீங்க தான் கூட்டணி போறதுக்கான பேச்சு? அவ்வளவு பெரிய கட்சியா? அவ்வளவு பெரிய கட்சியா? ஆட்டத்துல இல்லைங்கிறீங்க, என்ன பெரிய கட்சிங்கிறீங்க. எல்லாம் சொன்ன எப்படி? நான் இந்த கூட்டணி அப்படிங்கிறது எனக்கு ஒன்றோடு தான், மக்களோடு தான். வேற யாரு எந்த நமக்கு சரியா வராது. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா மத்த நேரம் எல்லாம் வந்தா இதெல்லாம் ஒரு கட்சியா, இவரெல்லாம் ஒரு பெரிய கட்சியா, இவரெல்லாம் சின்ன கட்சி, இன்னைக்கு என்னடா பெரிய கட்சி ஒண்ணு கூட்டு சேருது அப்படின்னு என்கிட்ட வர்றீங்க. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை ஏன் இல்ல? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் உனக்கு தாத்தா தானே. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, இருக்கீங்க. எம்மா எலெக்ஷன் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. நீங்க பாட்டுல உளறி விட்டு போயிடுறீங்க. கடைசியில் பார்த்தா அவருக்கு எதுவும் ஆயிரப்போகுது. ஓட்டை கிட்ட மாற்றி குத்திட போகிறாங்க. அந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருவேன். படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்லை. மனுஷங்களை மதிக்கவும் கற்றுக்கணும். அடுத்த படத்தை சொல்லிட்டு கிளம்புங்க. தாலை ஸோ அவர் சொல்லுவார். முதல்வரின் கல்வியோடு இருக்கு. நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்களா? சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க ஒருத்தன். இந்த ஆளுக்கு இதான் வேலை. அவங்ககிட்ட கேள்வி கேட்டா ஏதோ இவங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி, பிஏ மாதிரி அதை சொல்லிட்டு போயிருக்கு. என்ன சொல்லணுமோ அவங்க சொல்லுவாங்கல்ல, தெரியலையே. இதே சொக்கா
இந்த சொக்காவை கூட மாத்தாம வந்துகிட்டு இருப்பாரு. இதே ஆளு இப்ப ரஜினி சாருக்கு இது பண்ணிட்டாரா, ரஜினி சார் என்ன சொன்னாரு அப்படின்ட்டாரு. கமல் சார் 2 வார்த்தை பேசினாரு. நீங்க பேசுறீங்களா நான் பேசுறேன், இருங்க சார் நீங்க யார் சார் நீங்க குறுக்க வந்து. இதே ஆளு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட மாட்டினாரு. நான் சொல்றேன், நான் அவர் என்ன சொன்னாருன்னு சொல்றேன், அவர் யாருன்னு கண்டுபிடிக்க, அந்த அரசியல்வாதி யாருன்னு கண்டுபிடிக்க. அண்ணா 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 போடா அடிச்சு மாட்டி யாரு எந்த டீக்காரன் போடா. இவரு விஜயகாந்த் அவர் மட்டும்தான் இவருக்கு அடிக்க போனது, அடிக்க போயிட்டாரு தெரியுமா. அதான் இந்த ஆளும் கத்தி கத்தி போறான். இவர் வந்து எனக்கு பார்த்தேன் இருந்தா இப்படித்தாங்க இருக்கணும். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி கமல் சார் மாதிரிலாம் சரி வராது. திரும்ப திரும்ப அதான் அப்ப விஜயகாந்த் சாருக்கு அப்ப இருந்து அது அந்த அது இருக்கு, அந்த உள்ள இருக்கு. அந்த வீடியோ இப்பதான் நான் பார்த்தேன் ரீசெண்டா. அவர் விஜயகாந்த் சார் அவங்க வைஃபோட நடந்து வந்துகிட்டு இருந்தாலும் குறுக்கால போது என்ன சொன்னாலும் தெரியல, அவர் அடிக்க வாங்கிட்டாரு. எங்கே கொஞ்சம் பிடித்தீங்களே உள்ள வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க, ஸ்மெல் பண்ண தெரியும். கீழ லைட்டா இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? யாரு நீங்க? நீங்க சொல்லுங்க என்ன பவுடர்? என்னன்னே தெரியாது. கவனத்துக்கு கொண்டு வந்து உள்ள பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் கவனத்துக்கு கொண்டு வந்தேன். இது நான் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான பதிலே இல்ல மேடம். ஓ பேச்சுல திமிர் இத பதவியில இருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா ஏமா ஆக்ஷன் எடுங்க. கலப்படம் கலப்படம் கலப்படம், எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அவர்களும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம். இந்த டயர்ட் ஆயிட்டாரு. ஆமாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காராம். எப்ப 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் மயக்க மேல வாங்க. இந்த பாரு இன்னும் என்னை திருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல இன்னசென்ட்டா மாறிட்டாரு. நீங்களே எங்க கூட சொல்லுங்க. தட்றோம் தூக்குறோம். அது என்னங்க இப்படி தட்டுறது கோயில் மணியா? அது என்ன இப்படி தூக்குறது? என்னது எதை தட்ட போறீங்க, எதை தூக்க போறீங்க? கையாட்டாம பேசுங்கம்மா, அப்பதான் சரியா கேக்குது. தட்டுறான் தூக்குறான் அப்படின்னா பயந்துட்ட மிஸ்ட் என்னைய திரும்பி பாக்குது. என்னடா அது அப்படின்னு எனக்கு தெரியாது, தெரியாம எடுத்து வந்துட்டு. நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா? அதிக ஓட்டு எண்ணிக்கையில அண்ணா வருவாருன்றது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? சத்தமா தட்டுறோம் தூக்குறோம். சொல்லு. தட்டுறோம் அண்ணாவை தமிழக முதல்வராக. அம்மா கேப் விடாம பேசுமா. தட்டுறோம் தூக்குறோம் அண்ணாவை. அது வேற சென்டென்ஸுங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. தட்டுறோம் தூக்குறோம் முடிஞ்சு போச்சு, ஃபுல் ஸ்டாப். இது புதுசு. அண்ணாவை தமிழக முதல்வரா நம்ம செலக்ட் பண்றோம். இவங்க கிட்ட காதை கொடுத்து விட்டு நம்ம பண்ற பாடு. இன்னும் நல்ல சத்தமா சொல்லுங்க. Thank you so much அண்ணா. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஒரு படம் இருக்கு, படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரம் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு. இப்போ சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு. ஆமாப்பா நான் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன். அத பத்தி பேசாத. நீ கோடீஸ்வரன் இருக்குத, உடைய ட்ரெஸ்ல மட்டும் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல 8000 கோடி வச்சிட்டு இருக்கிற. உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் இது மட்டுமா நடக்குது? இன்னும் என்னென்னமோ நடக்குது இந்த வீட்ல. தளபதியை பார்க்க வந்திருந்தோம். செமையா பேசியிருந்தாரு.
ஏன்னா அவருக்கு நம்மளோட எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவர் என்னன்னு. அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் எல்லாத்தையும் ஓட விடுறோம், எஸ்பெஷலி டிஎம்கே ஓட விடுறோம். நான் பத்தி பேசுறாயா? அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்திருந்தாரு. என்ன கோட் கொடுத்திருந்தாரு? அண்ணா குறித்து என்ன சொல்லியிருந்தாரு? மேடம் நீங்க உண்மையிலேயே அவர் சப்போர்ட் பண்ண வந்தீங்களா இல்ல இந்த மாதிரி 2-3 பேர் திரியிறாங்க அவரோட மீட்டிங் நடக்கிற வாசல்ல வந்துட்டு இவரோட கட்சியில எல்லாமே இப்படி தற்கொலையா தான் இருப்பாங்கிற ஒரு பிம்பத்தை கொடுக்கறதுக்காகவே அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த இதெல்லாம் அவரோட சால்வையெல்லாம் போட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது உளறி விட்டு போறது, இவங்களும் அதை மட்டும் எடுத்து போட்டு பாருங்க தளபதியோட கட்சியோட லட்சணத்தை பாருங்கன்றாங்க. அவங்களும் இதே மாதிரி இப்போ மற்ற அரசியல் கட்சிக்கிட்ட கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்கப்பட்டு ஆமாம் அவர் அதில் என்ன சொன்னாருன்னு இந்த பொண்ணும் அது சொன்னார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறதும் இல்லை பப்ளிக்காக என்ன சொன்னார் அப்படின்னு அந்த ஒரு மாதிரி பண்ணுறீங்கல்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? டட்டி கேம். நாங்கள் 234 ஜெயிப்போம். ஆமா ஒன்னு ஆந்திராவில் ஜெயிக்குன்னு சொல்லு, கர்நாடகாவில் ஜெயிப்பான்னு சொல்லு, கேரளாவில் ஜெயிப்ப சொல்லு. மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடன் வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். என்னென்ன சொல்ல பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறேன். சேர முதல்ல கீழே வைங்க. ஏன் சேர தூக்குறீங்க? சேர வை. எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? இப்பதானே எதுக்கு சேர தூக்குறீங்க? அதுக்கு இவர் போட்டிருக்கிற அந்த வீடியோ பாரு, அவர் கத்த இங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் சார் இப்படி பண்றீங்க? இவரோட கட்சிக்கு மீட்டிங் எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காகவே உள்ள போவீங்களா? நான் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்ல எந்த கட்சியிலையும் ஏன்பா சேரெல்லாம் தூக்குறேன்னு யாரும் கேட்டதில்லை. வீம்புக்கு பண்றாங்க போல. இவரோட இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, இப்ப 2026 வேற வருது. அப்ப எப்படி அந்த மீடியா சைட்ல எப்படி இத ட்ரால் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் பண்றாங்க போல இருக்கு. மீட்டிங்குள்ள போனீங்களா, சேர்ல உட்காருங்க, அதை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? இவங்க கூட சேர்ந்து தர்மடி போல் இருக்கு. கொரோனா காலம் எங்களால பரீட்சை எழுத முடியல. ஆல் பாஸ் போட்டேன், ஆல் பாஸ். அதை மறந்து விட்டாயா? இதெல்லாம் ஒரு பெருமையா பா? அந்த தேர்வுல தோல்வி விட்டுட்டா மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. இந்த மனம் உடைந்து போய்விடும். இதை விட என்ன வேணும்? வளரல அது திண்டு போடு பேசாம. சரி, இப்போ ஃபெயில் ஆனவங்க எல்லாம் ஆல் பாஸ் அப்படின்னா, இப்போ இந்த திறமையானவங்க அந்த வருஷம் வெளியே வந்து அவங்க அந்த ஸ்கில் அவங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஒழுங்காக படிக்கலைன்னா, படிக்காமல் பாஸ் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் நல்லது செய்யணும்னு தான் செய்கிறீங்க. ஆனால் ஒரு கேள்வி கேட்டு நமக்கு அது பதில் தெரியலை அப்படின்னா இப்போ எப்படி தெரியுமா பேசுகிறாங்க? நீ என்ன கொரோனா பேட்சான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பேட்சில் அந்த கொரோனா பேட்சில் எக்ஸாம் எழுதுன எல்லாரும் படிக்காதவங்கிற மாதிரி வெளியே ட்ரால் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லதுக்கு தான் பண்ணீங்க, அதுக்கு மற்ற சைடுன்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா இது? அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், வட்டத்தை பாரு. தர்மம் தன் வாழ்வதனை சூழல். நம்ம மைண்ட் அங்க போகுது. எத்தனை பெண்ணு கொடுக்குறாங்க? அவர் ஒரு போங்க இருக்கு. எனக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். எனக்கு தேவை, அதனால வந்திருக்கிறேன். இந்த ஏதோ கமல் சார் அப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் கேட்குறாங்க, கமல் சார் இப்படி ஏதோ பேசியிருக்காரு என்னும்போது இவர் உதயநிதி சொன்னது, கமல்ஹாசன் ஒரு குழந்தை, அரசியலில் அவர் ஒரு குழந்தை. அவர் சினிமாவில் பெரிய இதாக இருக்கலாம், அரசியலில் அவர் குழந்தை, எங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. கமல்ஹாசன் ஒரு குழந்தைன்னு இவரும் அவர் எல்லாம் சொன்னவங்க குழந்தை தானே, தத்தெடுத்துக்கோன்னு எடுத்துட்டாங்க போல.
எதுவுமே நடக்காத மாதிரி. அன்னைக்கு கூட பார்த்தா நம்ம சீமான் அண்ணா அவங்க அந்த போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட என்ன பேசினார் எது பேசினாருன்னு தெரியல. ஆனா அவங்க அப்படித்தானே அது வந்து மேடைக்கு அப்படி பேசுவாங்க. பட் அந்த ஒரு நாகரிகம் ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்கள பார்த்தா அப்படி போக முடியாது. அது ஒரு டீசென்சி கருதி அப்படி பண்றாங்க போல இருக்கு. ஆனா கமல் சார் பண்ணது டீசென்சியை தாண்டி அது சைன் எல்லாம் பண்றாரு. மேபி கமல் சார் பார்த்துருப்பார் ஒரு தரம் ஏதோ ஒன்று போட்டி போட்டார்ல, ஒன்றும் இல்லை போட்டதில் படுதோல்வி அடைஞ்சாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு மக்களை இனி நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு வயசாயிருச்சு, இனி பல வருஷம் நம்ம அரசியலில் இருந்து 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 இவங்களை நம்பி நம்ம போகிறதுக்கு ஷார்ட்கட் தான் பிடிக்கணும் அப்படின்னாரு. ஒரு சைன் ஒரு காலத்துக்கு இந்த பக்கம் வச்சாரு. இப்போ அவர் அங்கே போயிட்டு கமல்ஹாசன் எனும் நான் அப்படின்னு பதவி பிரமாணம் எடுத்து பதவியில உட்காந்துட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மார்ட் மூவ். பட் உள்ளே போயிட்டு இதுக்கப்புறம் அவர் இன்டெலிஜென்ட்டாக ஏதாவது பண்ணி மக்களுக்கு ஏதாவது பண்ணினாருன்னா இதுக்காக தாங்க அவர் அப்படி சுற்றி போயிருக்காரு ஷார்ட்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் இப்போ 10ஓட 11 ஆயிட்டாருன்னா ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் பேசினாரு, ஏதோ இப்படியா ஏதோ அந்த கட்சியோட லோகோலாம் இப்படியெல்லாம் பண்ணி ஏதோலாம் பேசினாருல்ல, அதெல்லாம் காத்தோட காத்தா போயிட போகுது. ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா? வடக்கால போறதா தெற்கால போறதா? என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிங்கடா. அந்த பக்கம் போனா விஜயோட கட்சியா இதுவும் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்கடா பாவிங்களா. அந்த குழந்தை மேல பிராந்திய தேய்க்க சொல்லிருக்காங்க. பிராந்திய தேய்ச்சா அந்த குழந்தையோட சிக்னஸ் நல்லா ஆயிடும்ட்டு. உண்மையாவே உதய் மேல ஃபுல்லா பிராந்தி தேய்ச்சிருக்காங்க. அதனால உதய் வந்து பிராந்தி குடிச்சு வளர்ந்தாரோ இல்லையோ பிராந்தியில குளிச்சு வளர்ந்துருக்காரு. அப்பவே நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். எங்கேயோ கேட்ட குரல். நீங்க வெயிட் பண்றீங்க, ஈஸியா ஏசி வாங்க, டார்விங் வாங்க. நீங்க ஆன்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சாலே நீங்க வர வேண்டிய இடம் நம்ம ஏஎம்ஆர் ஸ்ரீமதி ஜுவல்லர்ஸ் தாங்க. நீங்க வண்டி வாங்கினாலே போதும், உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீதானா? இது விஜயோட கட்சியா? கால் வலிக்குது போல இருக்கு. நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா? அறிவிச்சுட்டா போச்சு. இப்படி ஒரு கட்சியை துவங்கி இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூட கும்பிடு போடணும், போட்டா போச்சு. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. ஆக கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். இப்ப கமல் சார்ட்ட போய் இதை கேட்டா அதை ட்விஸ்ட் பண்ணுவாரு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, திருடர்கள் கயவர்கள் கூட தான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று. இவர்கள் திருடர்களா இவர்கள் கயவர்களா நல்லவர்கள், அதனாலதான் கூட்டணி வைத்தேன்னு. அதான் அப்புறம் சொல்லுவாரு நாட்டுக்கு தேவை, அதனால வந்து கமல் சார்ட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் போய் கமல்ஹாசன் என்னும் நான் அப்படின்னு அந்த இதை பதவி பிரமாணம் டெல்லியில எடுத்து அங்க போய் அவரோட அந்த பதவியில உட்கார்ந்த உடனே இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவர் பேச விட்டு கேளுங்கடா தைரியம் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாப்போங்கிற மாதிரி அப்படி ட்ரால் பண்றாங்க. சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில, அந்த ஆளு தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன வச்சிருந்தா என்ன, வயசுக்கு வந்தா அதே போல 84வது சட்டத்திட்டத்தின் மூலம் கடைப்பிடித்ததற்கான சட்டத்திட்டத்தின் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். மூலம் 1976 இருந்து 84வது வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார். புரியுதா? இதையாச்சும் சொல்ல மாட்டேன். இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா? தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கணங்களா? ஐயா, அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் யாருக்கு நாக்கு வளரும், எப்படி அதை நம்ம ட்ரால் பண்ணலாங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க.
மானை வளர்க்கலங்களா 84ங்கிறீங்க. ஐயோ எங்க இந்த மொத்த வீடியோவில் இப்போ 12 நிமிஷம் வீடியோ ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் பார்த்துட்டோம். அதிக ட்ரால் வந்தது வந்து விஜயோட கட்சிக்கு. ஆனால் இதில் என்னன்னா எதுலையுமே விஜயோட கட்சியை தான் அவங்க இது பண்ணுறாங்களே தவிர விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றது ரொம்ப குறைவாக இருக்கு. அப்படி இப்படி மணி அடிப்போம் இப்படி தூக்குவோம்னு சொன்னது கூட தளபதி பக்கத்தில் நிற்கிறாரே தவிர அவராக எதுவும் சொல்லலை. அந்த தளபதியோட கட்சி போஸ்டர் ஒன்று அந்த நேம் போர்டுக்கு மேலே ஸ்ட்ரீட் போர்டுக்கு மேலே ஒட்டி இருக்கு அப்படின்றாங்க. அதை நம்ம மற்ற எங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம்ல. அவங்களோட கட்சிக்காரங்க தான் உண்மைக்கும் ஒட்டுனாங்களா இல்லை அதே மாதிரி போஸ்டர் அடித்து வேறு யாரும் ஒட்டிட்டு அவரோட கட்சி பாருங்க லூஸ்தனமாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து டைரெக்டாக அவங்க வாயாலேயே ட்ரால் மெட்டீரியல் ஆகுவாங்க. தளபதி இன்னும் அப்படி வரல, இனிமே அப்படி வருவாரான்னு தெரியல. இப்படி வர வச்சிருவீங்க, பட் இது வரைக்கும் வரல. இப்போதைக்கு புஷி அங்கிள் வரைக்கும் தான் வந்திருக்கு, மாலை வழக்கலங்கள்ன்ற வரைக்கும் வந்திருக்கு. அடுத்தது எங்க என்ன நடக்குமோ தெரியலையே. என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றேன் அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். இது தப்பா? உங்ககிட்ட ஏமாந்தவங்களை நினைச்சு பாத்தியா? எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க. கோழி மேல பரிதாபப்பட்டா 65 சாப்பிட முடியாது. எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் நம்மளுடைய 81 பேர், கழக செயலாளர்கள் 1680 பேர், 8580 பேர், 89,680 பேர், 980 பேர், 980 பேர். தமிழ கொல்றானே. இதுல என்னன்னா 46 பிரச்சனை வேற கிழிஞ்சு போச்சு. ஸ்டாலின் ஆட்சி பிடித்தா இருக்க மாட்டேங்குது. நான் கேட்டேனா? யூ ஆர் கிராசிங் தி லிமிட். உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாத பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தாலும் இணையாத உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்கிடை திறகுகள். இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கு. சரி, பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. கட்சிக்கு சம்பந்தம் ஏதாவது பேசுவீங்களா? என்னது அவ்வளவுதான். ஐயா நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து ஏ அல்ல ஏ. பயப்படாதீங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே. போதும் போதும், பாட்டெல்லாம் பாட வேண்டாம். அப்ப வேணாமா? நான் அப்போ நோட் பண்ண மாதிரி தான் விஜயோட கட்சிக்கு தான் ட்ரோல் ஜாஸ்தியாக வருது. புது கட்சி இல்லை, போக போக பழகி எல்லாம் 2026 தெரியும் என்ன இந்த ரேஞ்சில் இருக்கு என்னங்கிறது. அவருக்கு பாவம் அந்த வர மாட்டேங்குது போல இருக்கு. ஆனால் இந்த மொத்த வீடியோவிலையும் நான் புதுசாக பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ எனக்கு டவுட்டு வருது, அது ஏஐ வீடியோவா உண்மையான வீடியோவானு. ஏன் சேரை தூக்குறீங்க? எதுக்கு சேரை தூக்குறேன்? வை சேரை வை. சேரை தூக்கியிருக்காங்க உள்ளே போந்து. அது உண்மையிலேயே அவர் பேசினதாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஏஐ வீடியோஸ் வரதுனால நமக்கு எது உண்மை எது போயின்னு நம்ப முடியலை. அது உண்மையிலேயே அவர் பேசினது தானா? அப்படி உண்மையிலேயே அவர் பேசியிருக்காருன்னா உண்மையிலே சேரை தூக்கியிருக்காங்களா? ஏன் தூக்கியிருக்காங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்பா. எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.